Hello guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாவாவோட பேசிக்ஸ். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா இந்த டுட்டோரியல் ஃபுல்லாவே நம்ம NetBeans யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து நோட்பேட்ல யூஸ் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணனும் அப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ஜாவால ரன் பண்ண சொல்லிருக்காங்க கிளாஸ்ல இல்ல காலேஜ்ல அப்படினு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படினா அதுக்குள்ள வீடியோஸ் வந்து நம்ம தனியா அப்லோட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நம்ம NetBeans ஐடியில நம்ம பண்ண போறோம். சோ ஜாவாவோட பேசிக்ஸ்லாம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறது இல்ல ஒரு இதை எப்படி பிரிண்ட் பண்றது C++ ஜாவாக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் அந்த கோடிங் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கற ஒரு பேசிக் கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாகவே C++லாம் பார்த்துருப்பீங்க, C-in C-out அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இல்லை இப்போ C எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் printf scanf அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒன்றுமே இல்லைங்க, C++ அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் ஜாவாலையும் உங்களுக்கு இன்புட் வாங்குறதுக்கு வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் system.out.println அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது println இல்லை print யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்து NetBeans ஐடியில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOUT அப்படின்னு போட்டு அடித்து டேப் அமுக்குனா உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வந்துருங்க. ஸோ இதில் வந்து system.out.println இதுதான் நம்ம printf நார்மலாக சியில் யூஸ் பண்ணுற printf மாதிரி, C++ யூஸ் பண்ணுற cout மாதிரி. ஸோ அது ரெண்டுமே எனக்கு தெரியாது, நானே எதுவும் தெரியாமல் இங்கே வந்திருக்கேன். என்கிட்ட போட்டு C++ சொன்னீங்க அப்படின்னா நான் இது சொல்கிறேங்க. இந்த println இந்த system.out.printlnக்குள்ளே இந்த டபுள் கோட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னதான் டைப் பண்ணாலும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்க, அதாவது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. அது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருக்கேன். இந்த ஃப்ரெண்ட்லி வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த டபுள் கோட்ஸ்ல நீங்கள் என்னதான் போட்டிங்களோ தாறுமாற என்னதான் போட்டிங்களோ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஸோ டபுள் கோட்ஸ் இல்லாமல் சிலது போடலாம். அது என்னது, சிலதில் வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு C++ மாதிரி தான். பட் அரேயை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு அரே அப்படின்னா என்னதுங்க, முதல்ல அரே அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் தான் அரே. அதாவது சேம் டேட்டா டைப் அப்படிங்கிற போது இன்டிஜர் அரே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அரேல இன்டிஜர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுங்க. வேற ஏதோ கேரக்டரோ இல்லை வேற ஸ்ட்ரிங்கோ ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் சேம் டேட்டா டைப். அதனால தான் நம்ம அரேல வந்து நிறைய எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை அரே சைஸ் எவ்வளோ கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். இப்போ இன்டிஜர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்டிஜர் மட்டும்தாங்க இருக்கணும். ஸோ இதில் வந்து இப்படி தாங்க அரே வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ARR இதுதான் என்னோட அரே. ஸோ இதை இந்த வேரியபிள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அரே இருக்கு இல்லையா, இந்த அரே வந்து இதோட சைஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் இதோட சின்டாக்ஸுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அரேயோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அண்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். அண்ட் இதோட அரேயோட சைஸ் வந்து 10 அப்படிங்கும் போது உங்களுக்கு 10 வேல்யூ அந்த அரேக்குள்ளே போடலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 வேல்யூ அப்படிங்கிறது எப்படிலாம் போடலாம், அரேங்கிற ஒரே வேரியபிள் தான் கொடுத்துருக்கீங்க, இதுக்குள்ளே எப்படி 10 வேல்யூ போட முடியும், அது முதல் வேல்யூ போட்டு ரெண்டாவது வேல்யூ போகும்போது உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தவறுங்க. அதுக்கு தான் இந்த ப்ராக்கெட்லாம் போடுறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பரையும் ஒரே அரே அப்படிங்கிறதுல சேவ் பண்ணாமல் ARR ஆஃப் 0 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குங்க. இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா இந்த ARR அப்படின்றதுல இது வந்து நான் அரேனே போட்டுக்கிறேன். ஓகே, இந்த அரே இருக்குல்ல, இந்த அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு வேற பகுதியில் போய் இது சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம 10 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம 10 டிஃப்ரெண்ட் இடத்துல சேவ் பண்ணுறோம். ஒரே இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு தான் ஒரே அரே அப்படிங்கிறது. அரே அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்குள்ள 10 இடம் இருக்கு, 10 லொக்கேஷன் இருக்கு, ஒரு ரேக் மாதிரி, பேங்க்ல இருக்க ஒரு ரேக் மாதிரி. ஸோ அந்த ரேக்குக்குள்ள 10 இடம் இருக்கு. அந்த 10 இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண டிஃபன் கேரியல் பார்த்துருக்கீங்களா, ஒரே டிஃபன் கேரியல் மேலே சோறு குழம்பு கீழே அப்படின்னு நிறைய வச்சிருப்பீங்க தெரியுமா, 4-5 டிஃபன் பாக்ஸ் வந்து சேர்ந்து ஒரு டிஃபன் கேரியல் மாதிரி இருக்கும். ஸோ அதே தாங்க அரே, வேற ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே ஒரே இதில். ஆனால் இது என்ன பிரச்சனைனா நீங்க வேற டிஃப்ரெண்டா வைக்கீங்க தெரியுமா, சோறு ஒன்று குழம்பு ஒன்று அந்த மாதிரி இங்கே வைக்க முடியாது. இங்கே எல்லாமே இன்டீஜர் அப்படின்னா கண்டிப்பாக இன்டீஜர் மட்டும்தான் வைக்க முடியும், ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் வைக்க முடியும், அவ்வளோதாங்க அரே. ஸோ ஒரே அரேல நிறைய இது ஸ்டோர் பண்ணணும், ஒரே ஒரு இதில் நிறைய இது நம்ம ஒரே வேரியபிள் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம அரேக்குள்ளே போகிறோம். அதனால இந்த அரே கான்செப்ட். ஸோ அதோட வேல்யூ நம்ம கொடுக்குறோம் 10 பார்த்தீங்கன்னா அரே வந்து என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து 0ல தான் ஆரம்பிக்கும். ஸோ அரே ஆஃப் 0 அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும், அரே ஆஃப் 1 அப்படிங்கிறதுல நம்ம செகண்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். ஸோ அரேயோட சைஸ் 10னா அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 9 வரைக்கும் வருங்க. அதாவது 0லேருந்தே ஆரம்பிக்கிறதுனால அது வந்து 9 வரைக்கும் வரும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். ஸோ அதுதான் அந்த அரேயோட சைஸோட வேல்யூஸ். ஸோ இதுக்கப்புறம்
இந்த அரேல எப்படி இன்புட் வாங்கணும், நார்மலா முதல்ல எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இன்புட் வாங்குறதுக்குள்ள எல்லா சமாச்சாரமும் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதுதான் இன்புட் வாங்கக்கூடிய ஒரு சின்டாக்ஸ்ங்க. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எரர் காட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த பேக்கேஜில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம சொல்லணும். இது வந்து java.util.scannerல இருக்கும். இந்த இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை மேனுவலாக இதில் போய் டைப் பண்ணாலும் சரி, இதில் போய் டைப் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ கிளிக் பண்ண என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்களா, தானாலே இது வந்துருச்சு. ஸோ நம்ம மேனுவலாக போய் டைப் பண்ணாலும் ஒரே தான். இன்கேஸ் நீங்கள் வந்து நோட் பேடில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோ ஃபினிஷ் தானாலே வராது. அப்படிங்கும்போது நீங்கள் இதை தனியாக டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேக்கேஜ் இதெல்லாம் மறந்துடாங்க. இது வந்து ரொம்ப பேசிக். இது எல்லாத்துலேயும் எல்லா ப்ரோக்ராம்லையும் ஜாவா ப்ரோக்ராம்லையும் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் இருக்குங்க. ஏன்னா இன்புட் அவுட்புட்டில் ஜாவா ப்ரோக்ராமே இருக்க முடியாது. ஸோ java.util.scanner. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இன்புட் வாங்க போகிறோம். எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ int a = 1 சொல்லி நம்ம கொடுக்குறோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 1 சொல்லி நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இதை வந்து நான் ரன் பண்ணும்போது யூசர்ட்ட வந்து ஏயோட வேல்யூ வாங்கணும். இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குங்க. அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அலோகேட் பண்ணிட்டேன். ஏயோட வேல்யூ 1 தான் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இது தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து நான் ரன் பண்ணும்போது தான் யூசர்ட்டு இதை வாங்குற வேல்யூ தான் ஏல போட போகிறோம் அப்படின்னு அந்த யூசர் இன்புட்லாம் வாங்குவோம். சில டைம் இந்த ப்ரைம் நம்பர்லாம் செக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் வேல்யூ என்டர் பண்ணுவோம். அதில் தான் ப்ரைம் ஆர் நாட் அப்படிலாம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த int a = ஏயோட வேல்யூ 1 நம்ம டேரெக்டாக இங்கே கொடுக்காம ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் நிறைய இருக்குங்க. இதில் நமக்கு பார்க்க போகிறது வந்து முதல்ல பார்க்க போகிறது வந்து இன்ட்டுங்க. ஸோ இன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ குறிக்குது. ஸோ உங்களோட வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப், இந்த a அப்படிங்கிற வேரியபிள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ அதனால நம்ம வந்து இன்ட்னு போடுறோம். இதே இது உங்களுக்கு ஸ்ட்ரிங் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நெக்ஸ்ட் லைன் சொல்லி போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போடுவாங்க. ஆனால் இப்போ எரர் காட்டுது. ஏன்னா நமக்கு ரிட்டன் டைப் வந்து இன்டிஜரில் இருக்குது. அது ஸ்ட்ரிங்கை மாற்றினா இப்போ எரர் போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம், இன்டிஜரே பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் இன்டிஜர். இந்த லைன் என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த லைன் வரும்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் லைன் வரும்போது சிஸ்டம் வந்து வெயிட் பண்ணும். எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னா யூசர்ட்டு ஒரு இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து கரெக்டான டேட்டா டைப்பில் இருந்துச்சு, அதாவது இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இன்டிஜரில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒழுங்காக ப்ரொசீடாக அடுத்த லைன் போகும். இல்லை நீங்கள் இந்த இடத்துல இன்டிஜர் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் தப்பி தவிர ஸ்ட்ரிங்கையோ இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எரர்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா இந்த ஏயோட டேட்டா டைப் வந்து இன்டிஜருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்டிஜர் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இதில் முன்னாடியே நம்ம என்ன போடுறோம், என்டர் த நம்பர். இந்த மாதிரிலாம் நம்ம போடுறது எதுக்குன்னா இதுக்கு தாங்க. அதாவது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறனால என்ன டைப் பண்ணணும். ஏன்னா இது சும்மா ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த இது இல்லாமல் அப்படி நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது இல்லையா, இதுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதோ இன்புட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு தெரியுது. பட் என்ன இன்புட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எதையாவது அடிச்சு போய் அதில் தப்புன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன இன்புட் வாங்கணும், இன்புட்டோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது யூசருக்கு தெரியணும். ஏன்னா ப்ரோக்ராம் ஒருத்தர் எழுதுவோம், ரன் பண்ற ஒருத்தர் நம்ம பசங்களை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம ப்ரோக்ராம் எழுதுனா அதை 10 பேர் கொடுத்துருவோம். நம்ம இன்னைக்கு எழுதணும் நான் எங்கே வரேன் அப்படின்னு தான் நினைக்கிங்க. ஓகே, நம்மளாம் எழுதுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சரி, நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா என்டர் த நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம யூசர் நம்ம பையனுக்கு ஆஹா என்டர் த நம்பர் தான் என்டர் பண்ண கேட்குது அப்படின்னு சொல்லி அழகாக புரிஞ்சிடும். அதனால நம்ம பையன் நம்பர் தான் என்டர் பண்ணிடுவான். ஸோ இதில் என்டர் த நம்பர்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன், நம்ம ஏதோ ஒரு நம்பர் இன்புட்டாக கேட்குதுன்னு சொன்னால் நம்ம நம்பர் கொடுக்கும். ஓகே, நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. ஸோ இதனால தான் இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து என்றைக்குமே இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்புட் ஒரு பிரிண்ட் ஆஃப் வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறாங்க என்ன இன்புட் வாங்க போகுது, இன்புட்டோட டைப் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு யூசருக்கு தெரியறதுக்காக போடுறாங்க. தவிர இது வந்து அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு நார்மல் இன்புட் வந்து எப்படி வாங்கியாச்சுன்னு பார்த்தாச்சு. இந்த இன்புட் அப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் கோட்ஸ் பிரிண்ட்ல வந்து எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸ் போடும்போது நம்மளுக்கு எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதை கொஞ்சம் மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டபுள் கோட்ஸ் போடாமல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஏ பிரிண்ட் பண்ணும்போது எரர் இல்லை. ஏன்னா ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஒரு வேரியபிள் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா அந்த வேரியபிள் வந்து ஏற்கனவே இனிஷியலைஸ் ஆகிருக்கணும். அண்ட் அந்த வேரியபிள் வந்து
அந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள் உள்ள வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. இப்போ வந்து இதுல ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகாது. இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம என்ன வேல்யூ என்டர் பண்றோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுங்க. ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ நான் 12 டைப் பண்றேன், அதுல 12 பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ என்ன வேல்யூ டைப் பண்றோமோ அது அப்படி 12 அந்த வேல்யூ அப்படி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த டபுள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ் இல்லாத வித்தியாசம். நல்லா கேட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ் போட்டால் டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன இருந்தாலும் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை டபுள் கோட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேரியபிள் உள்ள வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இதுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிடுங்க. கண்டிப்பாக இல்லை. இப்போ ஏடபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக எரர் தான் வரும். ஏன்னா இந்த வேரியபிள் வந்து ஏற்கனவே இனிஷியலைஸ் ஆகலை. ஸோ இனிஷியலைஸ் ஆகி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணாத வேரியபிள் மட்டும் தான் இதில் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா அரேல எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அரே வந்து ஒரு டிஃபன் கேரியர் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதோட சைஸை பொறுத்த வரைக்கும் டிஃபன் கேரியர் சைஸ் ஒரு 2 3 கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 10ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 10 அடுக்கு டிஃபன் பாக்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரே டேட்டா டைப் தான் போட முடியும். என்ன டேட்டா டைப் தான் இன்டிஜர் மட்டும்தான். அதாவது இந்த பர்டிகுலர் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த அரே அப்படிங்கிற வேரியபிளுக்கு இன்டிஜர் மட்டும் தான் போட முடியும். உங்களுக்கு வேறு வேணும்னா அதில் வேறு மாதிரி இன்ஸ்டியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேல எப்படி வாங்குறது? 10 இது இருக்கு. 10 இதுக்கும் ஒவ்வொருத்தரையும் வாங்கணுமா? ஒவ்வொருத்தரையும் ஸ்கேனர் போட்டு ஒவ்வொருத்தரையும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வாங்கணுமா? கண்டிப்பா இல்லைங்க. அதுக்கு தான் நமக்கு லூப்பிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ இது எப்படி அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் இந்த மாதிரி ஆட்டோ ஃபினிஷ் வர்றதுக்கு FOR அப்படின்னு டைப் பண்ணி டேப் அமுக்குனா தானாலே வரும். ஸோ நெட்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. உங்களுக்கு போக ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 10 தடவைங்க கரெக்டாக. 0ல இருந்து less than 10 9 வரைக்கும். 0ல இருந்து 9 கண்டிப்பாக 10 தடவை. இதுதான் நம்ம அரேயோட சைஸும் கூட. ஸோ கரெக்டாக அந்த ஃபார் லூப் பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம உள்ள போய் எப்படி இன்புட் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அரேயோட வேல்யூ தான் நம்ம வாங்க போகிறோம். அரேல தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அரேல எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐன்னு கொடுத்துருங்க. இருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இது ஆப்ஜெக்ட் டாட். ஓகே, இதுல என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா அந்த அரேயோட அந்த ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. ஐயோட வேல்யூ முதல்ல என்ன இருக்கு 0 இருக்கு. ஸோ அரே ஆஃப் 0ல இருந்து ஆரம்பிக்கும். அரே ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு இது வந்து யூசர் கொடுக்குற இன்புட்டுங்க. ஸோ அரே ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு முதல் வேல்யூ யூசர் என்ன கொடுக்காங்களோ அதில் ஸ்டோர் ஆகிக்கும். திரும்ப ஐயோட வேல்யூ 1 ஆகும். இதில் இன்க்ரிமெண்ட் ஆனோன்னா ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகும். 1 ஆனவன் என்ன ஆகுது அரே ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு யூசர் திரும்ப கொடுக்குற வேல்யூ. ஸோ யூசர் 10 தடவை என்டர் பண்ணுறதையும் இது அழகா சீக்வன்ஸாக 0ல இருந்து 9 வரைக்கும் அழகாக போட்டு வச்சுருக்குங்க. ஸோ இது வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ சில பசங்க வந்து இவ்வளோனா இது வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அழகா இது வந்து அழகாக எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஃபார்லுக்கும் அதே மாதிரி 9 டைம்ஸ் ரன் ஆகுது. இதில் போய் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம இப்போ அரே அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்புங்க. ஏன்னா அதில் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஐ அப்படின்னே தான் பிரிண்ட் பண்ணும். இதில் என்ன எழுதியிருக்கணும் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். நம்மளுக்கு அது தேவையில்லையே. அரேல உள்ள வேல்யூஸ் தானே தேவை. ஸோ அப்படிங்கும்போது டபுள் கோட்ஸ் போடக்கூடாதுங்க. டபுள் கோட்ஸ் போடாமல் இப்படி போட்டோம்னா ஒவ்வொருத்தரையும் உள்ள வரும்போது முதல்ல அரே ஆஃப் 0 அப்படிங்கும்போது 0th இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது முதல்ல நம்ம கொடுத்த வேல்யூ திரும்ப 1 ஆகும். ஸோ ஐஎஸ்சிக்குள்ள 1 ஆனோன்னா திரும்ப அரே ஆஃப் 1ல் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படியே 10 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகுங்க. ஓகே, இது எல்லாமே போக இன்னும் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. என்னன்னா இந்த பிரிண்ட் எல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட்னு கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்போ பிரிண்ட் எல்லானுக்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அந்த கர்சர் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கர்சர் நிற்கணும் வைங்க. நம்மளுக்கு இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இங்கே பிரிண்ட் ஆகி இப்படியே நிற்குங்க. இதுதான் பிரிண்ட்டுக்குள்ள வேலை. இதே இது பிரிண்ட் எல்என் கொடுத்தா நீங்கள் பிரிண்ட் எல்என் கொடுத்து இந்த இடத்துக்கு பதிலாக பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு இப்போ நான் ஃப்ரெண்டை டிஸ்பிளே பண்ணுறேன், அதாவது பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஃப்ரெண்டுன்னு டிஸ்பிளே பண்ணி அடுத்த லைனில் போயிடும். அதாவது அடுத்த லைன் இங்கே இல்லை, இங்கே போயிடும். ஓகே, ஸோ இதுதான் பிரிண்ட்டுக்கு பிரிண்ட் எல்எனுக்கு உள்ள வித்தியாசம். வேறு ஒன்றுமே இல்லை. எல்என் அப்படிங்கிறது ஒரு நியூ லைனை குறிக்குது. பிரிண்ட் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த லைனில் போய் நிற்கிறதா அந்த பிரிண்ட் எல்என். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு சில இந்த பிரமிட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ லைனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே லைனில் நிறைய பிரிண்ட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளில் எல்என் யூஸ் பண்ண மாட்டாங்க. C++லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து /n சொல்லுவாங்க. அதே தான் இங்கே எல்என் சொல்லி கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட நம்பர், அதாவது நம்ம எத்தனை நம்பர் டைப் பண்ண போகிறோம் இல்லை அது இல்லை. ஓகே, என்கிட்ட நம்பர் இருந்து வேறு சும்மா டைப் பண்ணுறோம். ஸோ இந்த அடுத்து என்ன டைப் பண்ணு சொல்லி கேட்குது, என்னென்னமோ கேட்குது. இது நம்மளுக்கு புரியவே இல்லை. ஸோ நம்ம கோட் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. இது என்னென்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையில்லை. ஏ வச்சு நம்ம எதுவுமே பண்ணலை. நம்ம இப்போ அரே வச்சு தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்டர்
ஓகே. ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன கேட்குது என்ன இன்புட் கேட்குதுன்னே தெரில. அதனால தான் நம்ம எப்போவுமே பிரிண்டப்பில் நம்ம கிளியராக நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். என்ன இன்புட் டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ இது ரன் பண்ண இன்டர் 10 நம்பர்ஸ்னு சொன்னோன்னா நம்ம பையன் 10 நம்பர்ஸ் என்டர் பண்ணுவாங்க. அது 10மே நம்ம அரேல ஸ்டோர் ஆகி அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் ஸோ த இன்புட்ஸ் ஆர் ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 10 நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் கொடுங்க. ஓகே, 10 நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பிரிண்ட் ஆகலையே, நீங்கள் எதோ பிரிண்ட் ஆகுன்னு சொன்னீங்க அப்படின்னு நினச்சிங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை, பிரிண்ட் ஆகிருக்குங்க. நம்ம அது மேலே பண்ணாலும் ஒன்றும் தெரியல. நம்ம இது வரைக்கும் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம டைப் பண்ண நம்பர். அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண நம்பர்ஸ் அழகாக அரேல போய் ஸ்டோர் ஆகி அந்த அரேலேருந்து அழகாக எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தாங்க அரே கான்செப்ட். ஸோ அரே பிரிண்ட் ஆஃப் அண்ட் இன்புட் எப்படி வாங்குறது எல்லாமே நம்ம இதில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கணும் அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஸ்ட்ரிங்னு மாற்றிக்கோங்க. அரே வந்து ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்ட்ரிங் நம்ம 10 ஸ்ட்ரிங் அடிக்கிறதுக்குள்ள உயிர் பேரும் நம்ம ஒரு 2 வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டீஜர் நான் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் போயிருங்க. ஸோ அதை மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 2 தான் நம்ம இங்கே அரே சைஸ் வந்து 2 தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இங்கே வந்து அரே சைஸ் 10 வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து தப்பு கண்டிப்பாக. ஸோ இது 2 தான், இதுவும் 2 தான். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் 10 நம்பர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றலாம் நம்ம. என்டர் ஓகே, என்டர் 2 strings. ஐயோ, ஹலோ வேர்ல்டு. ஓகே, இந்த இன்புட்ஸாக ஹலோ வேர்ல்டு 2 அவ்வளோதாங்க. ஸோ ஸ்ட்ரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இன்டீஜர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அரே எப்படி யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட் எப்படி பண்ணுறோம், பிரிண்ட்டுக்கு பிரிண்ட் எல்லாருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக் ஐடியா. ஜாவா பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.